அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இரண்டாவது பாடமாக அல் ஹுகூகுல் முத்தஅல்லிகத்து பிதர்க்கத்தில் மையித்தி, மையித் விட்டு சென்றதை கொண்டு தொடர்புடைய உரிமைகள். இப்போ என்னன்னா, ஒரு மையித் மரணிச்சிருச்சு, அந்த மரணிச்சவருடைய சொத்து இருக்கு, அதை எந்த வரிசை பிரகாரம் அதனை பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு பாடமாகிறது. ஆரம்பமா கால உலமா உனா, நம்முடைய உலமாக்கள், அதாவது ஹனஃபியாக்களை சார்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், தத்த அல்லகோ பி தர்க்கத்தில் மையித்தி, அந்த மையத்தை விட்டு சென்றதை கொண்டு தொடர்பு ஆகிறது ஹுகூகுல் அர்பஆ, 4 உரிமைகள். அந்த ஒரு மையத்தை விட்டு சென்றுச்சு, அதனுடைய தொடர்புகள் என்னவென்று பார்த்தால் 4 மர்த்தபா, 4 வரிசையின் பிரகாரம் அந்த 4 விஷயங்கள் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். முதலாவது விஷயம், 4 விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க. முதலாவது விஷயம் சொல்றாங்க, யப்தஉ பி தக்ஃபீனிஹி வ தஜ்ஹீஸி மின் கைரி தப்தீரி வலா தக்தீரி. அதாவது யப்தஉ பி தக்ஃபீனிஹி, அவரை கஃனிடுவதை கொண்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி என்னன்னு பார்த்தா, ஒரு மரணிச்சிட்டாரு, அவருடைய சொத்து இருக்கு, ஆரம்பமாக நம்ம எடுத்தோனே அவருடைய மகன்களுக்கோ ஒரு மகளுக்கோ பங்கிட்டு கொடுத்துடக்கூடாது. ஆரம்பமாக அவர் மரணிச்சிட்டா அவருடைய மரணத்தினுடைய செலவை பார்க்கணும். அவர் கஃன் வாங்குறதுக்கு, அந்த அத்தர் வாங்குறதுக்கு, அந்த குழி தோன்றதுக்கு, இப்போ இப்படிப்பட்ட செலவுகளை அவருடைய சொத்திலிருந்து நீங்கள் செய்யுங்கள் என்பதாக ஆரம்பமாக சொல்லி காட்டுறாங்க. அந்த தஜ்ஹீஸி, அன்றைய நாளுக்குரிய எல்லா செலவுகளும், அந்த பந்த காண்றது, அத்தரை, குழி, இப்படி போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருடைய சொத்திலிருந்தே பண்ணணும். அதையும் நீங்க எப்படி பண்ணணும் சொல்றா பாருங்களேன். மின் கைரி தபுதீரி ஓலா தக்குத்தீரி, கஞ்சத்தனமும் இல்லாம ஆடம்பரமும் இல்லாம பண்ணுங்க. அப்ப நடுத்தரமா பண்ணுங்க, ரொம்ப ஹைலைட் தான் பண்ணிடாதீங்க, ரொம்ப கஞ்சத்தனமா லோக்கலாவும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நடுத்தரமா நீங்க அவங்களுடைய இந்த இறுதி சடங்குகளை நிறைவேற்றுங்க என்பதாக சொல்றாங்க. அடுத்து 2வது ஒரு விஷயம் சொல்றாங்க, சும்ம துக்குலா தைனுஹு மின் ஜமீஇ மா பக்கிய மின் மாலிஹி, அவருடைய மீதமாக இருக்கின்ற ஒன்றில் அந்த இதெல்லாம் கொடுத்து அந்த தக்ஃபீன்லாம் செஞ்சது போக, கஃன் இட்டது போக மிச்சமா இருக்க மாட்டீங்களா, தும்ம துக்குலா தைனுஹு, அவருடைய கடனை அணைக்க வேண்டும். எப்படி? மின் ஜமீஇ மா பக்கிய மின் மாலிஹி, அவருடைய சொத்திலிருந்து மீதமாக இருக்கின்ற ஒன்றை கொண்டு நீங்கள் அனைத்து நீங்க முடிக்கணும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அவர் ஏதோ இந்த உலகத்துல ஏதோ கடன் வச்சுட்டு போயிருந்தானா, அந்த கடனை நீங்க நிறைவேற்றி கொடுங்க என்பதாக சொல்றாங்க. அதுவும் அவர் சொத்துல இருந்தா நீங்க கடன் நிறைவேற்றி கொடுக்கணும். 2வது. 3வது ஒரு விஷயம் சொல்றாங்க, சும்ம தன்பது வஸயாஹு மின் துலுஸு மா பக்கிய பஅத தைன், அந்த கடனுக்கு பிறகு மீதமாக இருக்கின்ற ஒன்றை கொண்டு 3ல் 1 பங்கை நீங்கள் அவருடைய வசியத்திற்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதாவது என்ன பார்த்தா, ஒருத்தர் மரணிக்கிறாரு, மரணிக்கும் பொழுது அவர் ஒரு மகன்கிட்ட ஒரு வசியத்தை, ஒரு உபதேசம் செஞ்சுட்டு போயிருக்காரு. இந்த மகனே, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பையன் எனக்கு மரணிக்க, என்னுடைய சக்கராத்த காலம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப உதவி இருந்தான்ப்பா, அவனுக்கு நான் மரணிச்ச பிறகு என் சொத்துல இருந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துரு. அதே போல என்னுடைய பெரிய மகன் நீ எனக்கு கொஞ்சம் நல்ல உதவியா இருந்த, நீ ஒரு 5,000 எடுத்துக்கோ. இப்படி போட்ட உபதேசங்கள் இருக்கு அல்லவா, இப்படிப்பட்டதுக்கு நீங்கள் செலவு செய்யுங்க. அதாவது எப்படி, அந்த கடன் எல்லாம் முடிஞ்சது போக ஒரு சொத்து இருக்குங்கள, அந்த சொத்தை நீங்க 3ஆ பங்கிட்டு அதுல 1 பங்கை மட்டும்தான் நீங்க வசியத்துக்காண்டி உபதேசத்துக்காண்டி பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் பயன்படுத்த கூடாது. எல்லாத்தையும் பயன்படுத்தினா அவன் மகனுக்கு எங்க மிச்சம் இருக்கும். அதனால அந்த 3ல் 1 கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த அவருடைய வசியத்துக்காண்டி நீங்க பயன்படுத்துங்க, செலவு செய்யுங்க என்பதாக சொல்றாங்க. லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றாங்க, சும்ம யக்ஸிமும் பாக்கி, மிச்சம் மீதமா இருக்கிற அந்த கடன் போக, அந்த பாக்கி போக மிச்சமா இருக்கிறத வச்சு நீங்க மகனுக்கு பிரிச்சு கொடுங்க என்பதாக சொல்றாங்க. அப்போ இந்த பாடத்தினுடைய சுருக்கம் என்னவென்று பார்த்தால், இப்போ ஒரு மரணிச்சிட்டா அவருடைய சொத்தை ஆரம்பமாக அவருடைய கஃன் இடுவதற்கு நீங்க பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் அவருடைய கடனுக்கு நீங்க பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் அவருடைய வசியத்துக்கு நீங்க பயன்படுத்தணும், லாஸ்டா தான் உங்க மகனுக்கு நீங்க பிரிச்சு கொடுக்கணும். எடுத்தோன்னு உங்க மகனுக்கு நீங்க பிரிச்சு கொடுத்துட கூடாது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இந்த இன்றைய பாடத்தினுடைய விஷயம் என்னவென்று கேட்டால், ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்களை வரிசை பிரகாரம் நீங்கள் பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இன்றைய நாளுடைய பாடம் என்பது இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறுகின்றது. இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய
நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தருவானாக. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.